அட பித்தங்கொண்டவனை போல அட புத்தி கட்டு பேசாதே. பித்தங்கொண்டவனை போல நீ புத்தி கட்டு பேச வேண்டாம். புத்தியுடையவரெல்லாம் புத்தி இருந்துச்சுன்னா அவங்க பொம்பளை மேல ஆசைப்பட மாட்டாங்க. ஆமா சரி. புத்தியுடையவரெல்லாம் ஒரு பூமி மீது ஆசை கொள்ள மாட்டார். அப்ப அதுவும் மீறி ஆசைப்பட்டால் உன் சித்தம் கலங்கினா பைத்தியம் முடிச்சு நீ நரகத்தில் தான் போய் வீழ்வாய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு போய் சொல்லு. பொம்பளை மேல ஆசைப்படாத. என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பாருங்களா. அதான் தெரியல. சித்தம் கொண்டவனை போல, அதாவது உங்களை பைத்தியக்கார அப்படிங்குதுங்க. புத்தி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு பூவின் மீது ஆசைப்பட மாட்டாங்களாம். அப்படி மீது ஒரு ஆசைப்பட்டாங்களா அவங்க வந்து உங்களை பைத்தியமா ஆயிடுவாங்களாமா. நீங்க வந்து பைத்தியம் ஆயிருவீங்களா என்ன பார்த்தா? ஆமா, பைத்தியம் முடிச்சு நீங்க நரகத்துக்கு போவீங்களாம். என்னடி போய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்களா. சாஸ்திரம் வெளியே வச்சிருக்குது. ஆமா, ஒரு பெண்ணின் மீது மாற்றாங்களே ஆசை கொண்டால் நரகத்துக்கு போவாங்களா? ஆமாங்க, அப்படி சாஸ்திரத்தில் இருக்குதா? அடே சாஸ்திரமே ஏண்டா சாஸ்திரங்கள் பத்தி என்னன்னு தெரியுமா? அட சாஸ்திரம் என்பதை நல்லது. కేసైన సంకారం சாஸ்திரம் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளு.
என்னை தழுவியே நீ மனம் கொல்லு கொல்லு. அதனால இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இந்த ஸ்தோத்திரங்கள் செய்வதெல்லாம் என்ன சாமி அப்படின்னு கும்பிடுறதெல்லாம் விட்டுட்டு என்னை அப்படியே தொகையே என்னை அப்படியே தழுவி அப்படியே கட்டிட்டு அந்த மாறன் விடக்கூடிய கலைகள் அத்தனை என் மார்பீது பாய்கிறது. அதனால காதல் மலை புளிய வா வா. நான் தனிமையாகத்தான் இருக்கிறேன். இந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னிடத்தில் இப்படி தகாத வார்த்தை பேசுகிறாயே பால்வி. நீ நினைப்பது போல நான் சாதாரணப்பட்ட பெண் அல்ல. எனக்கு யார் யார் காவல் இருக்கிறார்கள் தெரியுமா? நீ தனியா இருக்கு கிடையாது. அப்படி யாரும் கூட இருக்கிறா? அந்த நகையத்தை மாலைகின்றேன். இந்த பெண்ணுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதற்காக ஒரு கண்கொத்தி பாம்பானது எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அது போல என்னை பாதுகாப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. நீ என் மீது ஆசைப்பட்ட விஷயமானது அந்த கந்தர்வர்களுக்கு தெரிந்தால் உனக்கு தான் சாவு நேர்ந்துவிடும். 5 பேர் கந்தர்வர்கள் உனக்கு காவலா இருக்காங்களா? அவங்க வந்து உன்னை தொட்டா என்ன தொட்டினா கண்கொத்தி பாம்பு போல் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா பாப்பாங்க. ஆமா அதுவும் மீறி நீ என்னை தொட்ட விஷயமானது அவருக்கு தெரிந்து விட்டால் உன்னை சிரசாக்கினி செய்துவார்கள். என்ன தண்டிப்பாங்களா? 1 அல்ல 2 அல்ல 5 கந்தர்வர்கள் எனக்கு 5 பேர்கள் மயிலே. கணவனி தூரம் அவர் ஓடிடுவார். அவர்கள் என்னை கண்ணில் பார்த்துட்டா ஒரு காதவனி தூரம் ஓடி விட வேண்டும். அது மட்டுமல்ல அந்த 5 பேர்கள் என்னை பார்த்தா இந்த தேவர்களே என்னை பார்த்தா ஓடணும். அந்த யமதர்மன் யமனே என்னை பார்த்தார் அவன் ஓடுவான். அப்படியா? ஏண்டி அப்படிப்பட்ட பலசாலியா நீ? அப்படிப்பட்ட பலசாலி நான். என்ன போய் தலையை வெட்டுவாங்களா? அட பாவி, நான் யார் என்று தெரிந்தால் என்னிடத்தில் இப்படி பேச மாட்டாய். யாரடி நீ? யாரா இருந்தா என்ன? எனக்கு நீ வேணும். இன்னைக்கு இந்த பூங்கா வளத்துல பூங்கா படுத்து அல்லாபமாக இருந்தால்தான் இன்னைக்கு ஓபன் பண்ண வேண்டும். அப்படியா?